ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மகாநதியில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம பசுபதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வெண்ணிலா போட்டு அடித்து கீழே தள்ளி விட்டுறாங்க. அவங்களுக்கு மண்டையில் அடிபட்டுது. அவங்க மாமா பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறாங்க. பசுபதி அவங்களே மிரட்டுறாங்க, இந்த இதை பார்த்துருக்க, நீ தான் பார்த்துருக்க, ஐயோ தெரியாமல் நடந்துருச்சு, இதை வந்து நம்ம சூசைட் கேஸாக மாற்றி விஜய் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறப்ப நம்ம விஜய் இதை வச்சு தான் பழி வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ராகினி, நீ விடுமா, எதுவும் தெரியாமல் நடந்துருச்சு, இதுமாதிரி விஜய் நம்ம தான் எதாவது பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்தை வச்சு தான் எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க மாமாவை மிரட்டிடுறாங்க. இதை வந்து என்ன பண்ணுறது, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து போக பார்க்குறாரு. எப்படியும் அவரை வந்து மிரட்டி சமாதானப்படுத்தி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து ஒரு தற்கொலையாக பண்ணிடுறாங்க. இதை வந்து மீடியாவுக்கும் போய் சொல்லிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணு இந்த மாதிரி லவ் பண்ணிச்சு, விஜய்ங்கிறவரை, விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் லவ் பண்ணிச்சு, அவர் வேணாங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டார், அதனால் இந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லி வந்து மீடியாலாம் நல்லா பரப்பி விட்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இது கம்ப்ளைண்ட் ஆயிடுது. இது வந்து விஜய் தெரியாமல் விஜய் வந்து காவேரி கூட சுற்றி தெரிஞ்சு ஜாலியாக இருக்கார். ஆனால் வீட்டில் இருக்கப்போ அவங்க பிஏ ஃபோன் பண்ணுறாங்க. சார் நியூஸ் பார்த்தீங்களா அப்படிங்கிறப்ப, என்னாச்சு, வெண்ணிலா மேடம் வந்து சூசைட் பண்ணிட்டாங்களா சார், சூசைட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு விஜய்க்கு தூக்கி வாரி போட்டதுனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஆமாம் சார், அதுக்கு காரணம் நீங்கள் தாங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்களால் தான் அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி விஜய் மேலே கேஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் வீட்டுக்கும் போலீஸ் வருது. உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் சார் அப்படின்னு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. சார் நான் எதுவும் பண்ணல சார் அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார், கோர்ட்டில் எல்லாம் பேசிக்கலாம், அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணு எந்திரிச்சு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. விஷயம் எப்படியோ வந்து காவேரிக்கு தெரிய வருது. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப, ஆமாம்மா, அந்த பொண்ணு வந்து எதாவது சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூசைடா, அந்த பொண்ணு சூசைட்லாம் பண்ணாத தாத்தா, இந்த அளவுக்கு போயிருக்குன்னா சூசைடாக இருக்காது, ஏதாவது பண்ணியிருக்காங்க தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியுமாண்ணா, உங்களுக்கு தெரியாதில்ல, உங்களுக்கு ஆதாரம் வேணும்ல. போலீஸையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. காவேரியும் வராங்க. காவேரி இப்போ எதுவும் பண்ண முடியாதுல்ல, உன்னால் இப்படி பண்ணிட்டியாடி அப்படின்னு சொல்லி வந்து ராகினி எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க பார்க்க போகிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப பேசி திட்டி அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் விஜயை போய் பார்க்குறாங்க. விஜய் பார்த்துட்டு, காவேரி என்ன காவேரி இந்த மாதிரி நடந்துச்சு, நான் எதுவுமே பண்ணல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் உன் கூட தானே இருந்தேன், எப்படி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறப்போ, ஏதோ இந்த ராகினியும் பசுபதி இருந்தாங்க பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக தான் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன், பெருசு நான் கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு ராகினிகிட்ட சவால் விட்டுட்டு போகிறாங்க. பசுபதி எல்லாத்தையும் சவால் விட்டுட்டு, நான் கண்டுபிடிச்சி தருவேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார். காவேரி அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறையா போயிட்டுருக்கு. காவேரி வந்து எப்படியோ கண்டுபிடிச்சி விஜய் கூப்பிட்டு வந்துடுவாதான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் கேஸ் போகுது. விஜய் மேலே எல்லா பழியும் வரப்போது. விஜய் மறுபடியும் போலீஸ்குள்ளே போகிறார். காவேரி தான் அதை கண்டுபிடிக்க போகிறாங்க. விஜய் இது வந்து பண்ணல, இது தற்கொலை கிடையாது, இது கொலை தான், இது வந்து பசுபதி தான் பண்ணாங்கிறத சிசிடிவி கேமரா வச்சு கண்டுபிடிச்சி பசுபதியை இப்போ ஜெயிலில் அடைக்க போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.